கடவுளே, இந்த கடையை ஆரம்பிச்சதுல இருந்து என் கூடவே இருக்க. இதுக்கப்புறமும் இந்த கடையையும் என் 2 பசங்களையும் கூடவே இருந்து வழி நடத்து கடவுளே. நீதான் துணையா இருக்கணும் ஆண்டவா. ஆண்டவா. உளுந்து நல்லா ஊறிடுச்சுமா. உள்ள ஆளுங்களை அரைக்க சொல்லிட்டேன். நான் நேத்து உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ண சொன்னனே, பண்ணி பாத்தியா? எங்கம்மா, நேத்தும் கால் பண்ணேன், இன்னைக்கும் கால் பண்ணேன், போனை எடுக்கவே மாட்டுறாரு. அப்பத்துல இருந்தே என் அண்ணனுக்கு இதே வேலைதான். ஊருக்கு போனா சொன்ன தேதிக்கு வரணுங்கிற பழக்கமே அவர்கிட்ட கிடையாது. இவரை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றதோ தெரியல. மா, எனக்கு என்னமோ மாமா இங்க இருக்கிறத விட ஊர்ல இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருந்தா காலையில சீக்கிரம் எந்திரிக்க சொல்ற, நைட்டு லேட்டா தூங்க சொல்ற. அப்படி இருக்கும்போது யாரும் உன் கூட இருப்பா? அதனாலதான் மாமா என்னமோ அங்கேயே செட்டில் ஆயிட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஐயோ, நான் சொல்லலம்மா. மாமா டெய்லி சோறு வைக்கிற பச்சிக்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. பார்வை நம்ம பக்கம் திருப்பிட்டாங்களே. ஏண்டா, உன்னை வேலை செய்ய சொன்னா அதுங்க கூட தான் நீ பேசிட்டு இருக்கியா? உங்க மாமா நாம போன் பண்ணாதான் எடுக்க மாட்டாரு. அவர் பொண்ணு மித்ராவை கூப்பிடு, அவகிட்ட கண்டிப்பா பேசியிருப்பாரு. பேசாம இருந்தாதான் ஆச்சரியம். நீ அவளை கூப்பிடு போ. சரிம்மா. கஸ்தூரிமா,